இன்றைக்கி வீட்டில் சுண்டக்காவும் கோஸும் அப்படியே இருந்தால் சமைக்காமல் என்னோடய பெரிய பொண்ணு அதை பார்த்ததுமே சுண்டக்காய் குழம்பு வைக்க சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் 4 பேருக்குமே சுண்டக்காய் குழம்புனா சரி சூப்பராக வச்சிடலாம். வச்சுட்டு வீட்லேயே ஹோம்மேட் சோப் ரெடி பண்ண வேண்டியது இருந்தது. அதையும் ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். என்னோடய சின்ன பொண்ணு மாடி மேலே போயிட்டு இருக்கிற லெமன் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கலைஞ்சு போய் ரொம்ப பார்க்கவே இதுவாக இருந்தது. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த சட்டி 200 ஒரு வயசான தாத்தா தான் விற்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட ரேட் கம்மி பண்ணி கேட்க மனசு வரல. எனக்கு என்ன ஒர்த்துன்னு தான் தோணுச்சு. அதனால் அப்படியே 200 கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா அரிசி கழுவுன தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டே சாதம் வடித்த தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி கழுவுன தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கழுவி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இந்த சுண்டக்காய் குழம்பை நல்லா சுண்ட வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம கஞ்சிக்கெலாம் தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மதியம் லஞ்சுக்கு சுண்டக்காய் குழம்பு, கோஸ் பொரியல். காலையில் தோசைக்கு சட்னி, முடக்கத்தான் கீரை தோசை தான் செஞ்சிருந்தேன். சட்னி சிம்பிளாக வதக்கி ஆற வச்சுட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.